இன்றைக்கி அவுட்டோர் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி காலையில் நல்லா பிரைட்டாக இருக்குது, சன்னியாக இருக்குது. ஸோ அதனால் வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு இது கேம்பிங் ஸ்டவ் எடுத்து வெளில வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது பூட்டேன் கேஸ். இது பாருங்கள், இது கேஸ் கேன் இருக்கும். ஸோ இதில் வந்து இதை ஆன் பண்ணிங்கன்னா, இந்த நாபை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இதுதான் அந்த லைட்டர் மாதிரி. ஸோ இதில் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சாசேஜ் எடுத்து வச்சுருக்கோம், பேக்கன் எடுத்து வச்சுருக்கோம், மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரில்லில் வந்து ஹேஷ் ப்ரௌன்ஸும் பேக் பீன்ஸ் இது ரெண்டும் சூடு பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட். அடுப்பை பற்ற வச்சாச்சு, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போடுறோம். பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ சாசேஜ் போட்டிருக்கோம். ஸோ சாசேஜ் குக் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணணும். கொஞ்சம் குண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணணும். இந்த டைமில் மஷ்ரூம் போட போகிறோம். இது செஸ்னட் மஷ்ரூம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரே இதில் குக் ஆகும். இப்போ சாசேஜ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டே இருக்குது, ஸ்கின் எல்லாம் ப்ரௌன் ஆகிட்டே இருக்குது. ஸோ மஷ்ரூமும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ பேக்கன் போட போகிறோம். எல்லாம் சேர்ந்து குக் ஆகிறதுனால எல்லாவோட டேஸ்ட்டும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவர் அங்கே குக் பண்ணுறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு குட்டி அப்டேட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்களா, இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் பேர் வந்து கார்னேஷன், பிங்க் கார்னேஷன். ரொம்ப அழகான செடி, நிறைய மொட்டு விட்டுருக்கு. இனிமேல் தான் இதெல்லாம் வரும். அதிலே அந்த வெரைட்டிலே இன்னொரு கலர், இது வந்து ஃபியூஷியாஸ்ன்னு பேர். ஸோ இதெல்லாம் மொட்டு விட்ருக்கு, இது இனிமேல் தான் வளரும். இது வந்து மெக்னோலியா ட்ரீ. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இதோட ஃப்ளவரிங் டைம் வந்து ஏப்ரல்லே முடிஞ்சு போயிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இதோட ஃப்ளவரை பார்க்க. பெட்டிங் ஏரியா. ஸோ பெட்டிங் பிளான்ஸ் இதெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு. ஸோ இது ஃபுல்லாக நாங்கள் இந்த பேன்சிஸ்ன்னு பேர் இதுக்கெல்லாம். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், கலர்ஸ். இதை வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி ஊற்றி பார்த்துக்கணுங்க. இது வந்து பேர்ட்ஸுக்கு பேர்ட் பாத். இதில் வந்து தண்ணி குடிக்கும். ஸோ என்றைக்காவது எதாவது பேர்ட்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பேம்பு ட்ரீ, மூங்கில். இது வந்து ரோடோடென்ட்ரம்னு ஒரு ஃப்ளவரு. இதுவும் ஃப்ளவரிங் டைம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் கொஞ்சம் மொட்டு விட்டுருக்கு, பார்க்கலாம் மறுபடியும் ஃப்ளவர் பண்ணுதான். இது எங்கள் ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள்ஸ் பார்க்குறீங்களா, இப்போ குட்டியாக இருக்குது. ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் போல் இது நல்லா பெருசாக ரெட்டாக வரும். எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இப்போ குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய ஆப்பிள்ஸ் வரும். இது வந்து பேர்டு ஃபீடர். ஸோ இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சா குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகும். பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஸ்விங் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் வருவாங்க. ஸோ இது ரெடி ஆனோடனே அந்த ஸ்விங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது கார்டன் எக்கு போடுற டைம் வந்துருச்சு. ஸோ அதை குக் பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எக்கு. ஹேஷ் ப்ரௌன் பாதி குக் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி தக்காளியை வந்து ஒரு பாதியாக கட் பண்ணி இதையும் அந்த கிரில்லிலே வச்சிடணும். ஸோ இது கிரில்லில் நான் இப்போ வைக்கிறேன். இதுவும் தக்காளியும் கூட சேர்ந்து குக் ஆகணும். அதுக்கப்புறம் மேலே சீஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் வந்து பேக் பீன்ஸ் போடணும்.
அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், எக்குக்கு கொஞ்சம் பெப்பர் பிடிக்கிறவங்க பெப்பர் போட்டுக்கலாம். ஏன்னா குக் பண்ணும்போதே சால்ட் போட்டோம். ஸோ கொஞ்சம் பெப்பர். ஸோ நாங்கள் இந்த பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட் இருக்குது. ப்ரெட்டு டோஸ்ட்டு, பேக்கனு, மஷ்ரூம். இது வந்து டொமேட்டோ நம்ம காமிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ வந்து மேலே சீஸ் போட்டு மெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் பீன்ஸு, ஹேஷ் ப்ரவுன், சாசேஜ், ஸோ ஆரஞ்ச் ஜூஸ். இதை வச்சு பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெய்லி சாப்பிட மாட்டாங்கங்க. சண்டே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் தான் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you.